ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு ராசி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தாங்க விருச்சிக ராசி. இது பார்த்திங்களா, சந்திர பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி, செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி. மேலுமே இந்த கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பாருங்க. விருச்சிக ராசிக்கார்ட்ட இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் வெளியே அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு முரட்டுத்தனமாக காணப்படும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் சரிங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் அதாவது உச்சத்துக்கே சென்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவங்க. எதையுமே அரைக்குறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பார்த்திங்களா கடல் நீரை போல ஆழமாக இருக்கும். மேலுமே அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவருக்கு மன அழுத்தமும் குழப்பமும் சற்று மற்ற ராசிக்காரோட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு தன் நம்பிக்கையோடும் சில வேளைகளில் தற்பெருமையும் கொண்டவங்களாம் இருப்பாங்க. கவிதையாக பேசி இவங்க பார்த்திங்களா எல்லாத்து மனதிலையுமே இளம் பிடித்திருவாங்க. தலையாட்டி பொம்மையை போல பெண்ணை மாற்றி விடுவாங்க. பெண்களை வசீகரிப்பதில் கெட்டிக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரு ஆண்கள் யாரிடமே தங்களோட காதலை உடனே சொல்ல விட மாட்டாங்க. மேலுமே யாரோடுமே சட்டென்று நட்பு கொள்ள மாட்டாங்க. வெகு நிதானமாக ஆலோசித்து அதுக்கப்புறமே நண்பராகவோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. மேலுமே விருச்சிக ராசிக்கோரோடு பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடப்பது போன்றதாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன விஷயத்துக்காக கூட அதிகமாக கோவித்து கொண்டு பேசாமல் இருந்துருவாங்க. அல்லது வேண்டவே வேண்டாம், அவங்க சங்காசமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுவாங்க. இவங்களோட ஏச்சு சரிங்க, பேச்சு சரிங்க, தேல் கொடுக்க போல சுருக்கு அப்படின்னு மற்றவங்களோட மனதை ஈஸியாக காயப்படுத்தக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, இந்த அமாவாசை நாளில் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதையுமே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். மேலுமே கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோட தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமான உயர்வு எல்லாமே உங்களுக்கு சேருங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலுமே புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்கள் எல்லாமே முடித்து கொடுப்பாரு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் குருவோட பார்வை உங்களோட ராசியில் பதிவுறதுனால, சுப கிரகத்தின் பார்வை பதிவதுனால சுப செய்திகள் உங்களை தேடி வருங்க. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு பஞ்சமாதிபதியானவர் குரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவரோட பார்வை தனஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்துல பதிகிறதுங்க. தன்னோட வீட்டை தானே பார்க்கும் குருவால் எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்களோட இல்லம் தேடி வரப்போகிறது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சானது கை கொடுங்க. உறவினரோட பகையானது அகலும். கொடுக்கல் வாங்கல்களில் லாபம் ஏற்படுங்க. குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் குருவோட பரிபூரண பார்வை சுகஸ்தானத்தில் பதிவுறதுனால உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்குங்க. உயர்ந்த மனிதர்களோட பழக்கத்தினால பல நல்ல காரியங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்தையுமே பெரும் யோகமானது கிடைக்க போகுது. பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையுங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. குறிப்பாகவே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேணும் அப்படிங்கிற எண்ணமானது உங்களுக்கு நிறைவேறும். மார்கழி 7ஆம் தேதி பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. சப்தம விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வரும்போது குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரைக்குமே வாங்க செலவிடுவீங்க. மேலுமே திருமண வயதடைந்த குழந்தைகளோட கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. கரைந்த சேமிப்புகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஈடுகட்டுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே ஏற்படுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு
இடத்திற்கு மாற்றும் முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். வாங்கிய இடத்தை விற்பனை செய்வதன் மூலம் வரும் தொகையை கொண்டு நடக்கும் தொழிலை விரிவு செய்வீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரும் வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படுங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. இந்த காலம் உங்களுக்கு இனிய ஒரு காலமாக அமையும். எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் வலிமை அடைவதனால யோசிக்காது செஞ்ச காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூமி யோகமும் குழந்தைகளோட வழியில் நல்ல காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நினைத்ததை எல்லாமே நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவானது ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு புகழும் புதிய ஒப்பந்தங்களுமே வந்து சேரும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இன்னும் சுப நிகழ்ச்சிகளானது நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 19/12 அன்று வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாமே செய்வது ரொம்ப நல்லது. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருளும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த 19/12/2025 அன்று வரக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று நாளில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே அஷ்டமத்தில் குரு கோபத்தால் வரப்போகும் பெரும் ஆபத்து. ஸோ கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலான கார்த்திகை 29ஆம் முதல் மார்கழி 6ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்திற்கான விருச்சிக ராசி பலன்கள். நம்ம இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெறப்போகுது, ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கந்தாங்க. இந்த கிரகங்களோட நிலை மாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். மேலுமே இந்த செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரும் மாதமாகவும் இந்த மாதமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மாதங்களிலே சிறந்தது இந்த மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்கும். இன்று பிறந்துள்ளதுங்க. இது 2025ஆம் ஆண்டின் இறுதி 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளுமே இந்த மார்கழி மாதத்தில் தான் நடக்க ஆரம்பிக்குதுங்க. மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/11/2026 வரையுமே இருக்குங்க. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கர கதியில் இருக்கிறாருங்க. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலுமே இருக்கு. சனி ராகு கும்பராசியில் இருக்கிறாருங்க. 21/12/2025ஆம் ஆண்டு குரு பகவான் வக்கர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகிறாரு. இதனால் பார்த்தீங்களா 22/12/2025 சுக்கிரன் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதே போல தாங்க 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 11/1/2026 புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும் செவ்வாய் பகவான் 14/1/2026ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாரு. 19/12/2025 அன்று அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அமாவாசை நிகழ்வுகளுமே சிறப்பாக இருக்குங்க. இப்போ 30/12/2025 அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி, 3/1/2026 ஆருத்ர பௌர்ணமி, 14/1/2026 போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகளுமே இந்த மாதத்தில் இருக்குங்க. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறாரு. பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. இந்த வருடம் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பலன்கள் ரொம்ப யோகம் வாய்ந்ததாக இருக்கும். விருச்சிகம் ராசி மற்றும் லக்கணத்திற்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பான பலன்கள் எல்லாமே திறக்கப் போகிறது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கடந்த காலத்தில் வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்கள் எல்லாம் காத்திருக்கு. புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதனால சுக்கிர யோகம் காணது கிடைக்கும். இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வேகமாக நிறைவேறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரமே உயரும். புதன் பகவான் கல்விக்கும் அதிபதி. அதனால் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கல்வித்துறையில் பணியாற்றுவோர் சிறப்பான ஏற்றங்கள் காண போகிறீங்க. நீண்ட காலமாகவே திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைவேற்றுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது.
அதே மாதிரி திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு திக்குமுக்காடுவீங்க. மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கவலைகள், சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. தனஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்திருக்காருங்க. இதுவும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே கூட சொல்லலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க பல்வேறு சாதனைகளை எல்லாமே படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு அமையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து யோகம் உண்டாகும். வெளிநாட்டு செல்வதற்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே பயணங்களால் ஆதாயம் ஏற்படுங்க. மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைய தொடர்ந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலுமே இந்த மார்கழி மாதமானது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறதுனால தினமுமே காலையில் நீங்கள் வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்குமே வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு நீங்கள் அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையிலுமே தினமுமே மாலை காலை என 2 வேளைகளிலுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயம் அது கடவுளின் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக ஆற ஆரம்பிக்கும். மேலுமே 19/12/2025 அன்று வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி அன்று இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பௌச அமாவாசை. 108 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு அன்றைய அமாவாசை நாட்களில் நீங்கள் சாதம் வைக்கும்போது உங்களுடைய முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானோட தாக்கத்திலிருந்துமே உங்களுக்கு குறையுங்க. எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாக விடும். மேலுமே குலதெய்வத்தோட அருள் முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தோட அருளுமே நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.